ஹாய் மின்னிஸ், காலையில எழுந்த உடனே வண்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. எங்கன்னு பார்த்தா கோலமாவு போடுறதுக்கு போறேன், நீ சமையல் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவும் எதிர் வீட்டுக்கு எகிரிட்டா. சரி நம்ம போய் கிச்சனை பார்ப்போம்னு பார்த்தா இட்லி எல்லாம் ஊத்திட்டு காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஓகே, ஈஸி தான். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து கருவாட்டு குழம்பு. லெட்ஸ் மேக் கருவாட்டு குழம்பு. டிங்கு டிங்கு டிங்குன்னு தலை ஆடிட்டே இருந்துச்சு சிம்பு மாதிரி. கொஞ்சம் குசும்பு தான் இந்த சோபனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆமா, கொஞ்சம் குசும்பு அதிகம் தான் எனக்கு. அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்புக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு இருந்தேன். வதக்குற சீக்கிரத்துல எலிக்குட்டி மாதிரி கவிக்குட்டி எதிர் வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டு குடு குடு குடுன்னு கிச்சனுக்கு ஓடி வந்துட்டா. இட்லி குண்டான்லாம் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு, அம்மா இட்லி சுட்டியா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் அவளை தூக்கி இறுதி சொல்லும் கொஞ்ச நேரம்னு சொன்ன உடனே முடியெல்லாம் பிடிச்சி தர தரன்னு இழுத்து அந்த முடியை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கோ தெரியல. அதுக்குள்ள சிலம்ப சுத்த போன பிள்ளை வந்துட்டாரு. சிலம்பத்தை சுட்டுவியாடா அப்படின்னு கேட்டா, சுத்தி தள்ளிட்டமா அப்படின்னாரு. இங்க பக்கம் பார்த்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து பாதிலே நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் கருவாடு போடாம. ஏன்னா எங்க வீட்டு தலைவருக்கு வந்து கருவாட்டு குழம்பு ஒத்துக்காது. அதனால கொஞ்சமா காரக்குழம்பு மாதிரி எடுத்து வச்சுட்டு மீதியை கருவாடு போட்டு நாங்க வந்து கருவாட்டு குழம்பு வச்சுட்டோம். எங்க தெருவுலயே ஒரு 2 3 பேர் கோலமாவு கேட்டாங்க. போட்டுட்டு அப்படியே வர வழியில பாப்பா வந்து லைட்டா கொஞ்சிட்டு பேலன்ஸ் 2 முட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்து நீட்டா கிளம்பிட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.